Hey guys, so இந்த வீடியோவில் நம்ம வந்து டிரான்சிஷன்ஸை பற்றி பார்ப்போம். ஸோ போன வீடியோவில் நம்ம வந்து ஃபெயில் அவுட் டிரான்சிஷன்ஸை யூஸ் பண்ணோம் இந்த மாதிரி. பட் இப்போ வந்து இது வந்து ப்ரொஃபஷனலாக நீங்கள் வந்து நிறையா வீடியோஸில் இந்த டிரான்சிஷன் தான் இப்போ பார்த்துருப்பீங்க. பிகாஸ் இதான் வந்து நிறையா யூஸ் பண்ணுறாங்க, ஓகேவா? பட் நம்ம இந்த ஃபெய்ட் அப்படிங்கிற சர்ச் பண்ணுறதை நம்ம எக்ஸிட் பண்ணோம் அப்படின்னா இது உள்ளே வந்து நிறையா டிரான்சிஷன்ஸ் இருக்குது, ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த டிரான்சிஷனை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா சுற்றி ஒரு ரெட் கலரில் ஒரு மாதிரி செலக்ட் ஆகிருக்கு, கரெக்டாக இந்த மாதிரி செலக்ட் ஆகிருக்கு. இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா டெலிட் பண்ணிடலாம். டெலிட் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா டெலிட் ஆயிரும். இதுக்கப்புறமா இதில் வந்து நிறையா டிரான்சிஷன்ஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 40லேருந்து 50 டிரான்சிஷன்ஸ் இருக்கும். உங்களுக்கு எந்த டிரான்சிஷன் வேணுமோ நீங்கள் வந்து இதை ஆட் பண்ணலாம் சிம்பிளாக. இப்போ உங்களுக்கு இது வேணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா ஜஸ்ட் ட்ராக் பண்ணி இங்கே கொண்டு வந்து இதை ட்ராப் பண்ணிங்க அப்படின்னா, நான் இன்னும் மவுஸ் கிளிக்கை விடவே இல்லை, ஹோல்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன். இப்போ இந்த மாதிரி வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, கரெக்டாக? இது நான் சென்டரில் ட்ராக் பண்ணேன் அப்படின்னா இந்த மாதிரி வந்து ஒரு டிரான்சிஷன் ரெடி ஆயிரும். ஸோ இப்போ நான் வந்து ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஸோ எப்படி டிரான்சிஷன் ஆகுது பாருங்கள். ஸோ இந்த மாதிரி வந்து இதில் வந்து இந்த மாதிரி டிரான்சிஷன்ஸ் மட்டும் இல்லை, நிறையா டிரான்சிஷன்ஸ் இருக்குது. இப்போ இதை பார்ப்போம். ஸோ இது மாதிரி பேசிக்காக வந்து நிறைய டிரான்சிஷன்ஸ் இருக்குது. இது வந்து ரொம்ப வந்து அட்வான்ஸாலாம் இருக்காது, ஜஸ்ட் ஓரளவுக்கு பேசிக்காக தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி டிரான்சிஷன்ஸ் இல்லது இருக்குது. இந்த மாதிரி வந்து இதில் வந்து ஏகப்பட்ட டிரான்சிஷன்ஸ் இருக்கும். நீங்கள் வந்து எது வேணால் யூஸ் பண்ணி பார்க்கலாம் இந்த மாதிரி. ஸோ எல்லா டிரான்சிஷனும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். பட் மோஸ்ட் ஆஃப் தம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம யூஸ் பண்ண இந்த ஃபெய்ட் அப்படின்னு நான் சர்ச் பண்ணேன் அப்படின்னா ஒரு டிரான்சிஷன் வருது இல்லையா, இதான் யூஸ் பண்ணுவாங்க. பிகாஸ் ஏன் அப்படின்னா இதான் வந்து ப்ரொஃபஷனலாக இருக்கும், அதனால தான் இதுதான் நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க. இதான் உங்களுக்கும் ப்ரொஃபஷனலான ஒரு லுக் கொடுத்துருக்கோம். மீதியெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஓரளவுக்கு வந்து சின்ன பசங்க யூஸ் பண்ணுற டிரான்சிஷன் மாதிரி இருக்கும், இல்லை வந்து காமெடி வீடியோஸில் யூஸ் பண்ணுற மாதிரி டிரான்சிஷன்ஸாக இருக்கும். ஸோ பேசிக்காக ப்ரொஃபஷனலாக நீங்கள் ஒரு வீடியோ எடிட் பண்ணும்போதோ இல்லை ஒரு மூவி எடிட் பண்ணும்போதோ நீங்கள் வந்து எந்த ஒரு படத்துலேயும் வந்து இந்த மாதிரி டிரான்சிஷன்லாம் பார்த்துருக்க மாட்டீங்க. பேசிக்காக வந்து ஃபெய்ட் அவுட் ஆகும். அந்த மாதிரி வந்து ஒரு பேசிக்கான டிரான்சிஷன் தான் பார்த்துருப்பீங்க, கரெக்டாக? ஸோ இப்போ இந்த வீடியோவில் நம்ம வந்து டிரான்சிஷனை பற்றி பார்த்தோம். ஸோ இதுதான் டிரான்சிஷன்ஸ். நீங்கள் வந்து எத்தனை வீடியோ வேணால் மெர்ஜ் பண்ணி எத்தனை டிரான்சிஷன்ஸ் வேணால் போட்டுக்கலாம். இது எக்ஸாம்பிளுக்கு இந்த வீடியோ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த வீடியோ நான் மறுபடியும் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ண முடியும், ஒர்க் ஆகும். இதுலேயே நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா இதில் நான் வந்து இன்னும் எத்தனை டிரான்சிஷன்ஸ் வேணால் போட்டுக்கலாம். டிரான்சிஷன்ஸ் போயிட்டு இப்போ ஃபெய்ட் அப்படின்னு இருக்குது அப்படின்னா இதை போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி எத்தனை டிரான்சிஷன்ஸ் வேணால் நீங்கள் இது உள்ளே போட்டுக்கலாம். எத்தனை வீடியோஸ் வேணால் நீங்கள் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம், ஓகேவா? ஸோ இப்படி தான் வந்து கட் பண்ணி ஆட் பண்ணது தான் வந்து ஃபாஸ்ட் எடிட்டிங்லாம் பண்ணுவாங்க. ஸோ ஒரு வீடியோ வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும், கரெக்டாக? ஸோ இப்போ அடுத்த வீடியோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து எப்படி வந்து வீடியோ வந்து ஃபாஸ்ட் ஃபார்வர்டு இல்லை ஸ்லோ மோஷன்ஸ்லாம் எப்படி அப்ளை பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயத்தான் நம்ம பார்க்க போகிறோம், ஓகேவா?